இப்போ இந்த அஸ்ட்ராலஜி கிளாஸ் எடுக்கும்போது சார் வந்து ஃபஸ்ட்டு நியூமராலஜி பற்றி சொன்னாருங்க. அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லுது. அதெல்லாம் இப்போது வந்து எல்லாம் கண்டுபிடிச்ச மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. பட் இது பல வருஷத்துக்கு முன்னையே சில ஆள்கள் வந்து அதெல்லாம் போட்டு அதை இது பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் அதில் ஒருத்தர் எல்லாருக்குமே தெரிஞ்சு பேர் கணித மேதை ராமானுஜர்ன்றது தெரியும் வந்துட்டு அவர் ஒரு இது நியூமராலஜி பண்ணி இருக்கிறாருங்க. அதை வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நீங்கள் பைரா கார்டு கேட்டீங்கல்ல, இதில் வந்து நீங்கள் அந்த பைரா கார்டை இன்க்ளூட் பண்ணலாம். அதில் வந்து 9 கட்டணம் தான் வரும், இதில் 16 இதுங்க வரும் வந்துட்டு. இது முடிஞ்ச பிறகு அந்த சார் சொன்ன அந்த சப்ஜெக்ட் இருக்குது. யாருன்னா ஒருத்தர் டேட் ஆஃப் பர்த் சொல்ல முடியுமா சார்? ஃபர்ஸ்ட் டேவா? ஓ, 110 வந்துடுச்சு உங்களுது. எவ்வளோ? 1975. மேஜிக் ஸ்கொயர் ஆஃப் ராமானுஜர்ன்னு போட்டுங்க டைட்டில். மேஜிக் ராமானுஜர். டேட் ஆஃப் பர்த்தை வச்சு போடுறது இது. யாருன்னா பார்த்துருக்குறீங்களா இந்த வீடியோவை? ஒரு கட்டடம் இப்படி போட்டாங்க. சரி சரி, இல்லை நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுது இல்லை, நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது 1ஆம் தேதின்னு வந்ததால ஒரு சின்ன கரெக்ஷனுங்க. இருங்க சொல்லுங்க மேடம், இருங்க. அதை நீங்க கேட்குற அந்த இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். 17 அவருடைய டேட் ஆஃப் பர்த் 17/9/1970. அந்த 1 வந்தா 0 வந்தா அதுதான் போட்டேன் நான். அதுக்குள்ள உங்க நம்பர் மாத்தி அது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வந்துட்டேன். இப்போ இது டோட்டல் பண்ணா எவ்வளவு ஆகும் நம்பர்? 7 வேண்டாம்,
34 வச்சுங்க. நீங்களா சொல்லியிருக்காங்க பள்ளிக்கிட்ட அதான் 34 ராங்க பண்ணியிருக்கிறீங்க பள்ளிக்கிட்ட. இது 52 வரும்னு நினைக்கிறேன் பாருங்க. இது வந்து கூட்டணும். இப்போ இது டேட் வந்து இது இங்க வந்து நம்ம 2 எடுத்துக்கணும். இங்க வந்து இந்த செஞ்சுரி இது அது ஃபார்முலா உங்களுக்கு சொல்றேன். 52 வரும்னு நினைக்கிறேன். ஓ இந்த 70 ஃபுல்லா எடுத்துட்டீங்க. ஓகே ஓகே. எவ்வளோ சார்? 115. இது வந்து 115 வந்துச்சு இல்லைங்களா? இப்போ இங்கே நம்ம கூட்டிட்டு இருக்கோம் ஏற்கனவே. கால்குலேட்டர் யாருன்னா வச்சுருக்கிறீங்களா? அப்படியே கூட்டலான்றீங்களா? இப்போ இது கூட்டுங்க நெக்ஸ்ட் ஹாரிசான்டலா. 107 வருதா? 20, 38, 47, 17 வருது இல்லைங்களா? இங்கே தான் நம்ம மைனஸ் பண்ணுவோம். கரெக்டாக இது 115 வந்துச்சு இல்லைங்களா? இந்த ரோ எவ்வளோ வருது பாருங்க. 109 வராது பாருங்க. கரெக்டாக கூட்டுங்க. 109 வந்துருக்குதா? கரெக்டாக வரணும். எனக்கு ஒரு நிமிஷம் எங்கே மிஸ்டேக்காக இருக்குன்னு பார்க்குறேன்.
minus 3. Eight plus 3. இப்போ பாருங்க 26 8 34 44. இப்போ கரெக்டாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 115 வந்துச்சு இல்லைங்களா? 115 வந்துச்சு. இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். இப்போ இப்படி வந்தாலும் 115 வந்துச்சு இல்லைங்களா? இப்போ இது பார்க்கல, இது ஒரு தடவை ரீசெக்கப் பண்ணிடுறேன். 7 minus 2 8 plus 2 90 8 plus 2 okay 16 minus 2 இது கரெக்டாக பாருங்க. ஒன் அண்ட் ஃபைவ். நெக்ஸ்ட் தட்ஸ் ஆல்சோ கரெக்ட். போட்டு ஸோ இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிருந்தது, நான் போடுறதில்ல. ஓகேவா? இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிருந்தது, அது வந்தாச்சு. இப்போ எப்படி பண்ணி பாருங்க. 7 14 இது கரெக்ட் வந்துச்சு. அது கரெக்ட் வரலன்னா நாம் எங்கேயோ மிஸ்டேக் பண்ணிக்கிறோன்ற மாதிரி. இது 115 இருக்குதுங்களா? ஓகே, அவர் கம்ப்யூட்டரில் போட்டார் சீக்கிரமா. அதுவும் ஓகேவா? ஓகே, இது எப்படி கூட்டினாலும் இப்படி வந்துடுச்சுங்களா? இப்போ இந்த 4 வீட்டை கூட்டுங்க. 4 வீட்டை ஸோ எப்படின்னாலும் இது 80 அது 115 வருது, அது 115 வருது. வருதுங்களா இல்லையா? 72 இது. இது 17 அதுங்களா? 80 98 115 வருது இல்லை? இல்லை சார், 80 98 105 115 வருதுங்களே. இப்போ இப்படி போட்டிங்க, எல்லாமே ஆயிடுச்சு இல்லைங்களா? 115 வந்தாச்சு. இப்போ இது எதுக்கு நான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னாக்கா, இப்போ வந்து இது மாத்திரம் பண்ணி பாருங்க. ABEF எவ்வளோ வருது பாருங்க. ABEF இந்த 4 வீடு மொத்தம் 71 80 98 115. 17 9 71 இங்க 18 இருக்குது பாருங்க. இந்த 4 வீடு இங்க போட்டு இருக்கேன். அது உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக இப்போ இந்த ABEFல இருக்கிற நம்பர் எடுத்து போட்டு இந்த 4 மொத்தம் 115 வந்துச்சு பாருங்க. வந்துச்சுங்களா? இப்போ இந்த 4 கூட்டி பாருங்க. இது வந்துச்சா 115. இப்போ அதே மாதிரி இந்த 4 வீட்டுக்கு இது ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் இந்த ஆல்பபெட் கொடுத்துருக்கிறேன். இது வந்துச்சுங்களா? எந்த நாள், அதாவது ஹாரிசான்டல் எடுத்தீங்க, வெர்டிகலா எடுத்து இருக்கிறீங்க, இந்த கிராஸ் பாத்தீங்க, இந்த 4 வீட்டை
இந்த 4 வீட்டையும் பார்த்தீங்க. இது முடிஞ்ச பிறகு என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் இந்த 4 ஸ்கொயர் எடுத்துக்கணும். இந்த ஸ்கொயர் அப்புறம் இந்த ஸ்கொயர் பார்த்தீங்க. இப்போ இந்த ஸ்கொயர் பாருங்க, கீழே இருக்கிற ஸ்கொயர் என்ன வருது பாருங்க, 7 19 அது பண்ணி பாருங்க. அது இது அது 88 7 95 115 வந்துச்சு பாருங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் பாருங்க, 80 98 17 போடும்போது 115 வருது. வந்துடுச்சுங்களா? இப்போ நெக்ஸ்ட் இந்த சைடு 2 அந்த சைடு 2 போட்டாலும் வருது. எப்படி ஆச்சுங்களா? 4 வந்துச்சுங்களா? இப்போ வந்து இந்த சென்டர்ல இருக்கிற 4 வீட்டை கூட்டி பாருங்க. பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டு இதுவும் பார்த்துட்டீங்க. அப்போ இந்த இதையும் பார்த்துட்டீங்க. எப்படி போனாலும் இது 115ன்னு வருது. இப்போ இந்த மாதிரி வர்றது வந்து ஒரு நியூமராலஜிக்கலி வந்து ஒரு நல்ல இது இருக்குது இல்லைங்களா? நீங்க போட்டது உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிஷியல். என்னன்னாக்கா, இது ஒரு கணக்கில் இது பண்ணும்போது அஷ்டதிக்குன்னு எடுத்துக்கணும். எப்படி கூட்டினாலும் அஷ்டதிக்கு 16 கோணம்ன்ற மாதிரி இது 16 வீடு வந்துச்சு இல்லைங்களா? உங்களுக்கு வந்து இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பேலன்சிங். இந்த மாதிரி ஒரு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வச்சு இந்த மாதிரி ஒரு பைரா கார்டு பண்ணி அந்த அதை பைரா கார்டு வந்து 9 வீடுங்க. இது வந்து இவருடைய ராமன் அந்த காலத்துல கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாரு. வந்துட்டு நல்லா போய் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம சில எல்லாம் மறைச்சி எல்லாம் இது பண்ணதால இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாத போச்சுங்க. இப்போ இது வந்து இந்த மாதிரி நீங்கள் உங்கள் நம்பரை வச்சு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்லா பக்கத்துலேயும் ஆல்ரவுண்டு உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிஷியல் ஒரு பாசிட்டிவ் உங்களுக்கு அப்ரோச் கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு பண்ணி வச்சிருக்கிறாங்க. சரி, இது எப்படி பண்ணுறது? இப்போ இதை நான் உங்களுக்கு பிளைண்டாக போட்டு காமிச்சேன். இதனுடைய ஃபார்முலா என்ன அதை நான் எழுதி காமிக்கிறேன், நோட் பண்ணி. இது அடிச்சிடலாம்ல? இதில் ஒரு மேடம் அப்போ கேட்டாங்க டவுட்டு, அது வந்து சொல்கிறேங்க. இதை ஃபார்முலா ஃபிக்ஸட் ஃபார்முலா. இது என்னன்னாக்கா டேட்டுன்னு போட்டுங்க. ஃபர்ஸ்ட்ல அப்படியே ஃபர்ஸ்ட் காலம் அப்படியே ஃபில்அப் பண்ணிடணும் டேட்டு. இது வந்து மந்த்து எம்எம்னு போட்டுங்க சும்மா டேட்டு. இது வந்து செஞ்சுரி, இது வந்து செஞ்சுரி, இது ஒய் என்பது இயர். வந்துடுச்சுங்களா? இப்போ இங்க இதுல என்ன அப்படின்னா இயர் இயர் பிளஸ் 1 நீ பண்ணிருக்கேன்னா 70 + 71 பண்ணியிருக்கிறேன் பாருங்க. ஆச்சுங்களா? இங்க என்னன்னாக்கா செஞ்சுரி, இது செஞ்சுரி இதுல வந்து -1. இது வந்து மந்த், இங்க வந்து -3 பாருங்க. சாரி, மந்த் கரெக்ட் தான். இங்க வந்து டேட்டு, டேட் + 3 கரெக்டா வந்துச்சிங்களா? இயர் +1, செஞ்சுரி -1, மந்த் -3, டேட் +3. சரியா? இப்போ இங்க வரும்போது என்ன ஆகுதுன்னா மந்த் -2, இங்க வந்து டேட் +2.
இயர் ப்ளஸ் 2 செஞ்சுரி மைனஸ் 2. இப்போ செஞ்சுரி இது இங்கே வந்துட்டு சி ப்ளஸ் 1 இயர் மைனஸ் 1 டேட் ப்ளஸ் 1 மந்த் மைனஸ் 1. இப்போ பாருங்கள் இங்கே இது டேலி பண்ணிப்பார். இங்கே இயர் ப்ளஸ் 1 ஆட் பண்ணியிருக்கிறோமா 70 + 71. இங்கே செஞ்சுரி இது இங்கே மைனஸ் பண்ணியிருக்கிறோமா அந்த இது. அடுத்தது வந்து மந்த்து -3 என்பது வந்து 6 வந்துச்சுங்களா. இங்கே வந்து டேட்டு கூட +3 போட்டிருக்கோம். +3 போட்டு 20 வந்துச்சிங்களா. இந்த ஃபார்முலா அந்த ஃபார்முலா பிரகாரம் எழுதிட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் எப்படி கூட்டினாலும் இப்படி கூட்டினாலும் சரி இப்படி கூட்டினாலும் சரி இப்படி இந்த கிராஸுங்கோ இந்த 4 அந்த 4 இந்த சென்ட்ரு இது சென்ட்ரு இந்த 4 எப்படி கூட்டினாலும் உங்களுக்கு வந்து இது வந்து வரும். அந்த இதை வந்து நீங்கள் ஒரு கார்டு மாதிரி பண்ணிக்கலாம். இந்த இப்போ மேடம் நீங்கள் இந்த பைரா கார்டில் வந்து இப்படி இருக்குது இல்லைங்களா. இதை வந்து யாருன்னா வந்து சென்டரில் இருக்கிறத வந்து ஒரு 16 வீடு இருக்கிற மாதிரி பண்ணிங்கனாக்கா அந்த மாதிரி ஃபில்அப் பண்ணிக்கிறது கூட பண்ணலாம். ஒன்று இதை வந்து நான் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ட்ரை அவுட் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல இது தான் இருக்குதுங்க. இப்போ இதில் வந்து இப்படி ஒரு காலத்தை நீங்கள் வந்து செட்டப் பண்ணிடுறீங்க. ஒரு இதை இந்த அஸ்ட்ராலஜி நியூமராலஜி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு இது பண்ணுது. இதுன்னா இப்போ அந்த ஃபார்முலா இம்பார்ட்டண்ட். அது பண்ணிக்கினீங்கன்னா யாருக்கு வேணும்னாலும் போடலாம். இப்போ இங்கே மேடம் கேட்ட மாதிரி இப்போ வந்துட்டு அவருக்கு 1 இருந்துச்சு இல்லைங்களா. இப்போ 1 - இங்கே என்ன வருது 1 - 3 1 - +நல்லா வருது இல்லைங்களா. இப்போ அதனால் என்ன பண்ணுறோம் எகெயின் கேல்குலேஷனுக்கே வரும். இப்போ என்ன பண்ணுறோம் 1ல் போகும்போது வந்து +3 பண்ணிடலாம் இல்லைங்களா. டேட்டுக்கு வந்து போகலாம். மைனஸ்ன்னு வருது பாருங்க. மைனஸ்ன்னு வரும்போது பண்ண முடியாது. அந்த மாதிரி டைமில் வந்து மந்த்லேருந்து ஒரு 30 அப்போ 47 போட்டுக்கணும். அந்த 1 0 இந்த மாதிரிலாம் வரும்போது சில கன்ஃபியூஷன் வருது இல்லைங்களா. அப்போ வந்துட்டு இதுலேருந்து 1 வாங்கிடுங்க. அப்படி போட்டிங்கன்னா அந்த கேல்குலேஷன் அந்த உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஆமாம் ஆமாம் இது மைனஸ் பண்ணி ஆமாம் இதை வந்து நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் 8 போட்டுடணும். இதில் வந்து 30 வாங்கியிருக்கிறீங்களே இதை வந்து 47 போட்டுக்கணும். அந்த டேட்டு மந்த்து அவங்களுக்கு அந்த இது அந்த இதுக்கு வரும்போது வரணும்னு வரும்போது இப்போ இதில் வந்து இதெல்லாம் வந்து 19th செஞ்சுரிக்கு ஓகே இல்லைங்களா. இப்போ 20th செஞ்சுரின்னு வந்துச்சு. இப்போ 20th செஞ்சுரி வந்துச்சுங்க. இப்போ எல்லாமே 00ன்னு வருது பாருங்க. இப்போ 2000ன்னு வச்சோம்னா 00ன்னு வரும். அப்போ சேம் இந்த ஃபார்முலா அங்கே அப்ளை பண்ணிக்கணும். அந்த ஃப்ரெண்ட் அந்த பாரோ பண்ணி அதை ஆட் பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ 24 வயசு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம பார்த்தோம்னாக்கா 24 வயசு அது கீழே இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தோம்னாக்கா அவங்க அந்த 2000 அப்புறம் பிறந்திருக்கோம். அதுக்கு வந்து இந்த ஃபார்முலா நம்ம இது பண்ணிக்கலாம். அதே போல் இங்கே நீங்கள் சொன்னீங்க இல்லை சிலருக்கு 5ஆம் தேதி வரும்போது கூட இந்த ப்ராப்ளம் வரும். 5ஆம் தேதி அந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் வரவங்களுக்கு டேட்டு மைனஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் வரும். இந்த 5 6 தேதிக்குள்ளே வரவங்களுக்கு கூட அந்த மைனஸ் பண்ண வேண்டிய இதுங்க ப்ளஸ் பண்ண வேண்டிய இதில் வந்து ப்ராப்ளம் வரும்போது இந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். டேட் கம்மியாக இருக்கிற இடத்துல மந்த் இது பண்ணலாம். மந்த் கம்மியாக இருக்கிற இடத்துல இயர் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இயர்னு போடும்போது இங்கே இது பண்ணும்போது என்ன ஆகிடும்னாக்கா இங்கே வந்துட்டு நம்ம அந்த இயருக்கு போயிடணும். 1999 போகிற மாதிரி வந்துடும். 2020 வரும். இயர் வருஷத்துலேருந்து எடுத்து இயர்லேருந்து எடுத்து போடணும். அப்போ தான் இப்போ 20 இதுலேருந்து நம்ம வந்து அந்த இயர் போகும்போது தான் 99 வரும். அந்த
ஒரு இயர் இதுவாக போகிறோம் இல்லைங்க பிஃபோரு, அந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்போ இயரும் 0 ஆயிடுச்சு. அப்போ என்ன சொன்னீங்க? அதான் அந்த இதை ஆட் பண்ணிக்கணும், மைனஸ் ப்ளஸ் அவ்வளோதான். இப்போ இங்கே 2000 வரும்போது 00 வருது இல்லைங்களா, அப்போ அது நம்ம அந்த கால்குலேஷன் பண்ணிட்டு இது பண்ணும்போது அந்த இயருனுடைய இதை வந்து நம்ம 12 மாதம் இங்கே வாங்கிடணும். இங்கே வரும்போது அது 99ன்னு வந்துடும். இப்போ 20 தானே வரும், இங்கே 0 வரும்போது 1ன்னு வரும் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒன்று கன்ஃபியூஷனான ஒரு நம்பரை போட்டு காட்டிடணும். இல்ல அப்போ நமக்கு வந்து அந்த பிக்சர் கிளியாரிட்டி கிளாரிட்டி இருக்கும் நமக்கு. இப்போ ஓகே ஆயிடும். இது வந்து எல்லாத்துக்கும் ஜென்ரல் காமன். அதெல்லாம் நம்ம இந்த 2000 பிறந்து இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க போட்டு கொடுக்கணும்னு நினைக்கும் போது என்ன ஆகும் வந்துட்டு, அதனாக்கா கொஞ்சம் அப்போ இந்த மாதிரி இதாகும் வந்துட்டு. சார் போட்டுக்கிறாரு இருங்க. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் போது உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து டோட்டலா இது பண்ணிட்டு உங்களுடைய இந்த சார்ட் இது பண்ணும்போது அந்த 16 இது ஆல் டைரக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து இங்க ஒரு பேலன்ஸ் நம்பர் கிடைக்கும். பேலன்ஸா ஒரு உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய அந்த எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். கையில வச்சுக்கலாம். இதை வந்து நீங்க வந்து கார்டா பண்ணிக்கலாம். இல்ல ஒரு இந்த இது வருது இல்லைங்களா, பழைய வெட்டிங் கார்டு பேக் சைட்ல வந்து பிளெயினா இருக்கும், அங்கேயே நீங்க இந்த மாதிரி சார்ஜ் போட்டு அதை இது பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து இதுல வந்து அது நிச்சயமா இதில் பண்ணலாம். இல்லை கார்டில் கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க கம்ப்யூட்டர்ல போட்டுக்கலாம் வந்துட்டு. இப்போ கார்டை பண்ணி வச்சுனாவே நான் ஃபர்ஸ்ட் கார்டு தான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அது வந்து ஒரு இதை வந்து பண்ண ஒரு கார்டு மாதிரி கார்டில் எழுதி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு வந்துட்டு என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த காஸ்மிக்லேருந்து இது பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, அன்னைக்கு சார் சொன்னார் இல்லைங்களா 786ன்ட்டு 786ன்னு சொன்னார். எகெயின் இங்கே அஸ்ட்ராலஜிக்கு வந்துடுறோம் நம்ம. அது அஸ்ட்ராலஜின்றது இல்லை, இது 786 இட்ஸ் அ காமன். பட் அவர் சொன்ன மாதிரி வந்து இது முஸ்லீம்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, இட்ஸ் அ ப்ரொடெக்ஷன் மாதிரி. நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு நம்பராக இதை வச்சு வந்துட்டு அவங்க இப்போ எல்லாமே இது பண்ணி. அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கா 786 786 இந்த முஸ்லீமுங்க வந்துட்டு அதெல்லாம் போடுறாங்கன்னா அவங்க முஸ்லீமுங்க வடநாட்டுக்காரங்க வந்து இந்த நியூமராஜிக்கலை வந்து நிறைய ஃபாலோ பண்றாங்க. உனக்கு உண்டு தான் இது போட்டுங்கிறது இப்போ இல்லையா. 786ன்றது வந்து காமன். இது வந்து டோட்டல் இல்லை, டோட்டல் உங்களுக்கு வந்து 115 வந்துடுச்சு. 115 வந்துடுச்சு உங்களுக்கு. அது நீங்க வச்சுங்க. அது 115 ஒரு உங்களுக்கு வந்து அது ஒரு பவர்ஃபுல் நம்பரு. 1151 வரும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த இதுங்க வந்து ஒரு எனர்ஜி உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். இது வந்து உங்களுடைய ப்ரொடெக்ஷன் நம்பர். ஒரு பக்கம் வந்து 786 ஒரு பாதுகாப்பு நம்பர். இது இப்போ அவங்கெல்லாம் வீட்டு சில கடைகளில் பார்த்தா கூட 786ன்னு எழுதி வச்சிருப்பாங்க. ஆமா ஆமா, இப்போ இதெல்லாம் கூட்டி காமிச்சோம் இல்லை. இப்போ உங்களுக்கு 7 வேண்டாம், 7 போவாதீங்க, 7 போவாதீங்க, அந்த சிங்கிள் டிஜிட்டுக்கு வராதிங்க. திஸ் இஸ் ஃபார்முலா. அவர் வகுத்து வச்சிருக்கிற ராமானுஜருடைய டேட் ஆஃப் பர்த் மேஜிக் ஸ்கொயர்ன்றதை வச்சு அவர் இது பண்ணுது. ஒரு சிங்கிள் டிஜிட்டுக்கு வராதிங்க. இது 115ன்றது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு நம்பர். அது இந்த 786ன்றது வந்து ஒரு உங்களுடைய பாதுகாப்பு நம்பர். நல்ல விஷயம், நல்ல உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன். அதாவது அது காப்புன்றாங்கல்ல அந்த மாதிரி வச்சோம். உங்களுடைய சக்கரத்துக்கு இது ஒரு பாதுகாப்பு வந்துச்சு 786ன்றது. இப்போ காஸ்மிக்ல இருந்து வர்றதுக்கு ஒரு ஃபார்முலா அன்னைக்கு அவர் வந்து இது பண்ணியிருக்கிறாருன்றதை வந்து ஒரு மேடம் அன்னைக்கே கேட்டாங்க வந்துட்டு. இது வந்து ஒரு காமனா எல்லாருக்குமே அதை வந்து ஜாஸ்தி யூஸ் பண்றது வந்து முஸ்லீம்களும் வடநாட்டுக்காரங்க யூஸ் பண்றாங்க. எஸ்பெஷலி இந்த கல்கத்தா குஜராத்துக்கு 115 அது ஒரு காமன். அது ஆயிடுச்சு. இதை விட்டுடுங்க, இது வேண்டாம். இந்த 115க்கே வராதிங்க. இதுதான் நீங்க ஃபில்அப் பண்ணிக்க வேண்டியது. இப்போ நான் கொடுக்குறது இந்த பாக்ஸ்.
இது வந்து இதாயிடுச்சு இல்லையா? இது வந்து 786ன்றது வந்து உங்களுக்கு உங்களுடைய சக்கரம், இது ஒரு சக்கரம்னு வச்சுக்கிங்களேன். ஓகே, ஒரு சக்கரம்னு வச்சுங்க. இந்த சக்கரத்துக்கு ஒரு சைடுல ஒரு பாதுகாப்பு இது. சக்கரம்னா ஏறி இருக்காது. அடுத்தது வந்து இந்த என்டையர் காஸ்மிக்கே வந்துட்டு இந்த நம்பர்ல அடக்கம்ன்றாங்க. என்ன மேடம்? டெஸ்லா நம்பர். அதுதான் வந்து எல்லாத்தையும் அந்த 3 நம்பர்ல தான் எல்லாமே அடங்குது அப்படின்றாங்க. நீங்க ஒரு குளோப் போட்டு அதை அவங்க போட்டு காமிக்கிறாங்க, பார்த்தாங்க மிச்சம் ஆகிறதே வந்துட்டு இந்த 369. இது வந்து 369 இப்படி வரும். அந்த என்டையர் சர்க்கிள்னு வரும்போது வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, இது வந்து 1 2 இங்க 3 வந்துச்சு இல்லைங்களா, இங்க 4 5 6 இப்படி போட்டு அதை ஒரு கனெக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வர மாதிரி பண்ணி இந்த 369க்குள்ளவே எல்லாமே அடங்குதுன்ற மாதிரி அவங்க வந்து அதை காமிக்கிறாங்க. இப்போ நியூமராலஜி ஆட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்துட்டு இதுலயே எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு ட்ரையர் பண்ணி ஒரு இது பண்ணி அது ஒரு சிலருக்கு பாசிட்டிவாக வந்துருக்குது, ஒரு நல்ல இதுவும் வந்துருக்குது. இப்போ இங்கே வந்து நம்ம லாஸ்ட்ல இது பண்ணலாம். அது உங்களுக்கு சொல்கிறேன் வேணும்னாக்கா என்னன்றது. இது முடிஞ்சிடுச்சு இல்லைங்களா? இது வித் ரேக்கி சிம்பிளோட பண்ணியிருக்கிற மேடம். அந்த கர்ணா சிம்பிளோட என்ன பண்ணு, இது 2 அந்த கர்ணா சிம்பிள்ஸு. இது வச்சுங்க. அப்புறம் இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் வந்துட்டு ரேக்கி சிம்பிள்ஸில் வந்து பவர்ஃபுல் எனர்ஜி கொடுக்கக்கூடிய சிம்பிள்ஸுங்க. இது அந்த கர்ணா சிம்பிள் கிட்ட வந்து இதெல்லாம் இது இருக்குது. இப்படி பண்ணிக்கினீங்கன்னா நல்ல உங்களுக்கு வந்து இது ஆக்சுவலாக இங்கே சர்க்கிள் வரும். இந்த சர்க்கிள் வந்து இதில் சரியாக வரல. அது பிளாக்ல பண்ணியிருந்தாக்கா சரி உங்களுக்கு வந்து அவர் போயிட்டாரா? சரி சரி. இந்த வச்சுக்கோங்க, இங்கேயே இருக்குது நிறைய. இதை இது பண்ணிக்கோங்க. அது கொடுங்க மேடம், யாருக்கு வேணும்னாலும் நீங்கள் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்குனாலும் அதை பண்ணலாம். என்கிட்ட இருக்குதுன்னா அந்த சர்க்கிள் தான் சரியாக வரல. ஸ்கொயரை சுற்றி உள்ள இப்படி போட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? சரி, ஆமாம் ஆமாம் தெரியுதுங்க. ரொம்ப லைட்டாக இருக்குது இந்த இது அது கலரில் பண்ணதால அது வரல. அது கலரில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணோம்னாக்கா அது நல்லா வரும். அது இது பேரா ராமானுஜர் டேட் ஆஃப் பர்த் மேஜிக் ஸ்கொயர். அதான் அது நம்ம பண்ண அதாவது அந்த சார்ட்டுக்கு பேரெல்லாம் கொடுக்காதீங்க. வந்துச்சு. இது 369 ஆயிடுச்சு இல்லைங்களா? இதை வந்து இப்போ நம்ம இந்த ஃபார்முலா பண்ணி அவங்கவுங்க இதை வந்து இந்த மாதிரி ஒரு கார்டு பண்ணி வச்சுக்கலாம். வந்துட்டு கார்டு மாதிரி பண்ணிட்டு இப்போ உங்களால் வந்து இப்போ எல்லாரும் வந்து இப்போ மாடர்ன் டிஜிட்டலில் இது பண்ணும்போது வந்து அதை வந்து பண்ணி எப்படி வேணும் இருந்தாலும் பண்ணியிருக்கலாம். அப்படியே எதுவுமே இல்லையா, சிம்பிளாக வந்துட்டு என்ன பண்ணீங்க, வெட்டிங் கார்டுடைய பேக் சைடு எடுத்துடுங்க, வரும் இந்த நம்பர் மாத்திரம் போட்டு வச்சுங்க கார்டில். அந்த நம்பர் மாத்திரம் போட்டு வச்சு அது பாக்கெட்டில் சும்மா கார்டு மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் இது பண்ணுங்க. அந்த எண்ணத்தை வந்து உங்களுக்கு அங்கே ரிசீவ் பண்ணி கொடுத்துன்னே இருக்கும்.
இது ரெண்டுல வந்து இன்னொரு இந்த அஸ்ட்ராலஜி முடிஞ்ச பிறகு இந்த 2 நம்பர் நான் உங்களுக்கு அது அந்த ராசி குண்டலிலிருந்து அம்ச குண்டலிலிருந்து ஒரு இதை எடுத்திருக்கு. உடல் உயிர் மனம் அப்படின்ற அந்த சப்ஜெக்ட் எடுத்து உடல் உயிர் மனம் 3 தானே முக்கியம். அதுக்குரிய நம்பருங்களை வந்துட்டு அது யாருடைய ராசி லக்னம் எங்கே இருக்குதுன்றது வந்து அதனுடைய நம்பருங்களை இது பண்ணி அதை ஃபில்லப் பண்ணி வச்சுக்கணும்னாக்கா அது உங்களுக்கு வந்து அங்கே ராசியும் பார்த்த மாதிரி ஆச்சு, நியூமராலஜியும் ஆயிடுச்சு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் வந்துடுச்சு. இப்போது அக்கார்டிங் டு தி சயின்ஸ் இந்த 369ன்றது சயின்ஸும் வந்துடுச்சு, 786ம் வந்துடுச்சு. எல்லாமே புரிஞ்சுதுங்களா மேடம்? எல்லாமே உங்களுக்கு வச்சுட்டு நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணிப்பா உங்களுக்கு அதனுடைய இது எப்படி இருக்குதுன்னு, பாசிட்டிவ் சைடு எப்படி இருக்குதுன்றதை பாருங்கள். உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்ன இருக்குது படிப்படியாக தெரியும். அதை நீங்கள் அவங்கவுங்க கார்டை வந்து இது பண்ணலாம். நான் எப்படி பண்ணேன் அப்படின்னாக்கா அதை ஒரு எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லாம் செய்து பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து நான் இந்த மாதிரி பண்ணி வச்சேன் ஒரு கார்டு. இதுல வந்து அந்த இது போட்டுருக்கீங்க, இந்த நம்பர்ஸ் இது உள்ள. ஆமாம், இது உள்ள போட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு கார்டு பண்ணிக்கலாம் சார். இது வந்து நான் இது போடல, ரேக்கி சிம்பிள் போடல. இங்கே சூலம், இங்கே வேல், அப்படி ஸ்பிரிச்சுவல் அப்படி பண்ணிக்கணும். இந்த மாதிரி கார்டு பண்ணிட்டு அப்படி வச்சுக்கலாம். இது நம்மளுடைய இது தான், வேற யாருக்கும் இதெல்லாம் நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது காது இது ஒரு நம்மளுடைய இதுங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு காப்பு மாதிரி நம்ம வச்சுன்னா அதனுடைய பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்குதுன்னு உங்கள் பசங்களுக்கு பேர பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் கொடுத்து பார்க்கும்போது அதில் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க போகிற வழியில் வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாகும், ப்ரொடெக்ஷன் ஆகும். ஏன்னா எல்லாமே பேலன்ஸாக அடங்குது இல்லைங்களா, எங்கேயும் அந்த மைனஸ் பாயிண்ட்டுங்க இல்லாத மாதிரி நம்ம கொண்டு வரோம். ப்ளஸ் காஸ்மிக் எனர்ஜி இது ப்ரொடெக்ஷன், இந்த அவங்க ஏதோ ஒரு பண்ணி வச்சுருக்க அந்த 780 நியூமராலஜிக்கல் ப்ரொடெக்ஷன். இது ஜதையில் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியது ராசி குண்டலியோடைய இதுவும் அம்ச குண்டலி, அது லாஸ்ட்டில் நம்ம இது பண்ணிக்கலாம். ஒரு ராசி நட்சத்திரம் வந்து எல்லாமே சொல்லுங்க. அது அந்த இது போகாதீங்க, அஸ்ட்ராலஜிக்கு போகாதீங்க. இல்ல அஸ்ட்ராலஜிக்கு போல. இப்போ அவங்க போடுற நேரம் நமக்கு தெரியும் இல்லையா, இப்போ எல்லாமே வெள்ளாப்பா இருக்கிற மாதிரி அவங்க கூட இது எல்லாருக்கும் போடல. இது காமன், எல்லாருக்கும் காமன் தான். இது இதெல்லாம் மறைச்சு வச்சதால தான் வந்து நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து கிடைக்காது போச்சு. அதெல்லாம் வந்து பண்ணின்னு இருக்கிறாங்க வந்துட்டு. இப்போ வந்துட்டு இன்னொன்று கூட நீங்கள் வந்து குரோவியன் நம்பர்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அவங்க அந்த மாதிரி தான் ஃபவுண்டருங்களாம், யாரோ ரஷ்யன் லேடி. இந்த நியூமராலஜிக்கல்கெல்லாம் அவங்க வந்து பெரிய ரிசர்ச் பண்ணி எந்தெந்த நம்பருங்கன்றத அதை பேஸ் பண்ணி தான் இப்போ இருக்கிற இந்த நியூமராலஜி அந்த இது சொல்கிறவங்க, இந்த நம்பர் போட்டிங்களா இதாகும், அந்த நம்பர் போட்டிங்களா அப்படின்றது வந்து அது நிறைய எங்கேயோ போதுங்க. அந்த இதுங்களை குரோவியன் நம்பர்ஸ் அப்படின்னு போட்டாக்கா நீங்கள் உங்களுடைய தொழிலுக்கு இந்த மாதிரி ஒன்னொன்றுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க அவங்க வித் அஃபர்மேஷன்ஸ். அந்த அஃபர்மேஷன் இது பண்ணுவாங்க இல்லைங்களா மேடம், தெரியும் இல்லைங்களா அஃபர்மேஷன்ஸுங்க? அது என்ன வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அது என்ன வந்துட்டு ஸோ அந்த இதுலேருந்து எடுத்து தான் இருந்தது. பட் இது வந்து நான் பார்த்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து பேலன்ஸாக போகுதுங்க. அதாவது ரொம்ப அது அவங்கவுங்களுடைய இது பிரகாரம் போகும்போது இது ஓரளவு நம்மளுக்கு பேலன்ஸாக இருக்குது. இந்த நம்பர் வந்துட்டு இது எல்லாருக்கும் செய்யலாம். எப்படி இருக்குதுங்க, இது பிடிச்சிருக்குதுங்களா இந்த சப்ஜெக்ட்? நீங்க எப்படி வேணும்னாலும் உங்களுடைய சிம்பிள் நல்லது பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இங்க வந்து சூலம், இங்க வந்து வேல் போட்டுருந்தேன். எந்த காட்டில் பார்த்தீங்கல்ல அது நிறைய அந்த இதுங்களை கிடைக்குதுங்க வந்துட்டு. அது நம்மளுக்கு இது வந்துட்டு நான் எனக்கு விருப்பப்பட்டதால வந்து அதனுடைய எனர்ஜியை பார்த்துட்டு அது அந்த இதுங்களை செக் பண்ணி போட்டுங்க. சூலம் அந்த இது ஓம்ன்ற ஒரு இது வந்து ஜென்ரல், ஏன்னா ரேக்கின்றது எல்லாரும் எடுத்துக்குவாங்க. இது வந்து என்னன்னாக்கா
இது அந்த சொல்லும் எந்த மதத்துக்காருக்கு எந்த இவங்களுக்கு வேணும் இருந்தாலும் ரேக்கி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. பட் இந்தியன் வரும்போது வந்து அது அந்த ரிலிஜன் பேஸ்டு வந்துடுவாங்க. அதனால இது நான் பண்ணலைங்க. இது காமனாக பண்ணுது, இது எனக்காக பண்ணிக்கிறது. இது ஆக்சுவலி வந்து ஒரு ஸ்மார்ட் கார்டு. ஒரு ஸ்மார்ட் கார்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது வேற, இது வேற. இது என்ன, இது ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்டது. இது பாருங்க, இது நம்பர்ஸ். பின்னால் இருக்கிறது அது வேற ஒரு இதுங்க, அது வேற ஒரு சாண்டிங்கு. ஸோ அதனால அதுக்கு வந்து அது ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்டதால அதெல்லாம் வந்து ரேக்கி சிம்பிள்ஸுங்க. அந்த கரணா சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க ரேக்கி சப்ஜெக்ட். அது ரேக்கி சப்ஜெக்ட் மேடம் எடுக்கும்போது சொல்லுவாங்க உங்களுக்கு, ரேக்கி மேடம் எடுக்கிறேன் நிற்குது. இது சார் இப்படி இதுக்கு பண்ணும்போது இந்த சிம்பிள் போட்டேன். இதெல்லாம் வந்து ரேக்கி சிம்பிள். ஒரு கார்டை பண்ண வச்சு கேட்டேன், பண்ணி கொடுத்தாரு ஒரு கடையில், ஒரு சைபர் சென்டரில். இது வந்து ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்டதால இங்கே சூலும் இங்கே அப்படி பண்ணி கார்டுக்கு பண்ணி பிரிண்ட் பண்ணி அதை இது பண்ணி அவங்க அதை கலர் பிரிண்டிங் பண்ணி இதில் வந்து தெரிந்து பாருங்க அந்த சர்க்கிள். அது வந்து என்ன அப்படின்னா, இந்த கலரிங் வந்து நம்ம பண்ணதால இது வந்து கலரிங் பண்ண போகக்கூடாது. ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணிட்டோம்னா அந்த கார்டு நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது பளிச்சுன்னு தெரியும். ஸோ கலருக்கு போகாதீங்க. எடுத்தீங்கன்னாக்கா ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணிவிடுங்க வந்துட்டு. ஆமாம், அவங்களுடைய இண்டிவிஜுவலுக்கு யூனிக் பிரிண்ட். ஆமாம், உங்களுடைய இது கேல்குலேஷன் போட்டு உங்களுடைய பிரிண்ட் ஒன்று அவங்களே பண்ண வச்சுடுங்க. இதெல்லாம் கேல்குலேஷன் போட்டு நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி எனக்கு ஒரு இது வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் வந்துட்டு இது பிரிண்ட் அவுட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பிரிண்ட் அவுட் பண்ணி எனக்கு வந்து ஸ்மார்ட் கார்டு பண்ணி கொடுக்கணுன்னா அவங்கள பண்ணிடுறாங்க. எல்லாம் அவங்க கொடுத்தா அவங்க பண்ணி இந்த மாதிரி வேணும், இந்த சிம்பிள்ஸும் வேணுமான்னு கேட்பாங்க. இருக்குதா அப்படின்னு இதில் கேட்டிங்கன்னாக்கா அந்த இதில் போனீங்கன்னா இருக்குது. அப்படி பண்ணலாம். அப்படி இல்லை இப்போ இல்லை இப்போ இவ்வளவும் பண்றது வேணான்னா கூட நீங்க நான் சொன்ன மாதிரி சிம்பிளா இந்த 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 கார்டில் வந்து ஒரு சின்ன கார்டில் நீங்களே கொட்டடி போட்டு இதை ஃபில்அப் பண்ணி வச்சுங்க. அடுத்த டைம் வரும்போது இது வந்து நம்ம அவங்களுடைய ஜாதக ராசி குண்டலி என்ன இருக்குது பார்த்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணலாம். இது அழிச்சிடலாமா? ஃபீலிங் சப்ஜெக்ட் பண்ணலாங்களா?